சாமானியர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு தலைவரை பற்றி பேச போகிறோம். வருங்கால முதல்வர், அதுக்கப்புறம் சின்னவர், அப்புறம் பல பட்டப்பெயர்கள் இருக்கு வச்சுக்கோங்களேன். அவர் கட்சியில் நிறைய பட்டப்பேர் அது பேசி கூப்பிட்றாங்க. அவரை பற்றி ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் இருக்குது. இன்றைக்கி எல்லோரும் பேப்பர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாப்பாதவங்களுக்காக இந்த ஒரு இதை எடுத்து பேசலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதை பற்றி நம்ம இன்றைக்கி பேசலாம். அவர் வேறு யாரும் இல்லை, அவர் நம்ம சின்னவர், பான்மிகு என்ன சொல்கிறது, அமைச்சர் சொல்லிக்கலாம். அமைச்சராக செயல்படுறாருலாம் தெரியாது, அமைச்சர்னு சொல்லிக்கலாம். ஏன்னா பதவி இருக்குல்ல, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி ஒரு அப்டேட் இன்றைக்கி நம்ம கொடுக்கலாம். இன்றைக்கி ஒரு பேப்பரில் வந்திருக்கு ஒரு அப்டேட். என்ன அது? ஒரு கேஸை பற்றி. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த சனாதன ஒழிப்பு மாநாடு அப்படின்னு நடத்துனாங்க. அதில் வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினார். மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினாங்க. அது எப்படி? அது முக்கியமாக பேசுகிறார் பாருங்க. நான் படிச்சு காமிக்கிறேன் பாருங்க. டெங்கு, கொசு, மலேரியா போன்றவை தடுக்கக்கூடாது, அவற்றை ஒழிக்க வேண்டும். அதுபோலத்தான் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று அவர் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசினா நம்ம எல்லாருக்கும் தெரியும். எப்படி டெங்கு, மலேரியா அது மாதிரி ஒழிச்சிடணும் சனாதனத்தை அப்படின்னு அவர் பேசியிருந்தார். அதுக்கு கடுமையான கண்டனங்கள் இந்தியா முழுக்க வந்தது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா 5 மாநில எலெக்ஷன் வேறு வந்ததா, மொத்தம் 4 ஸ்டேட்டு ஊற்றிக்கிச்சு. அதில் பயங்கர கடுப்பானாங்க காங்கிரஸ். 4 ஸ்டேட்டு, முக்கியமாக பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் ஜெயிக்கிற மாதிரி இருந்த ஒரு ஸ்டேட்டாக இருந்தது. இந்த வார்த்தை அவர் பேசினதுலேருந்து மற்ற எலெக்ஷன் ப்ராசஸுமே அங்கே அவுட் ஆகிடுச்சு அப்படின்ற அளவுக்கு அங்கே பேசினாங்க. கமல்நாத் அதனால தான் தோத்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், விடுங்க. அப்போ என்ன பண்ணாங்க, எல்லா ஸ்டேட்லேருந்தும் கேஸ் போட்டாங்க. குறிப்பாக சொல்லுவோம், ஒரு 4-5 ஸ்டேட்லேருந்து கேஸ் போட்டாங்க. எல்லா ஸ்டேட்டும் அதை வந்து விசாரிக்க ஆரம்பித்தாங்க. உடனே என்ன பண்ணாங்க, நம்ம அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு கேஸ் போடுறாரு. என்ன கேஸ் போடுறாரு? இது மாதிரி எல்லா ஸ்டேட்லேயும் எனக்கு கேஸ் போடுறாங்க, எல்லா ஸ்டேட்டையும் எனக்கு கூட போகிறாங்க, நான் எல்லா ஸ்டேட்லேயும் போய் பேச முடியாது, அதனால் எல்லா ஸ்டேட்டில் இருக்க கேஸை ஒன்றாக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரை கூப்பிட்டு கேஸ் போட்டிருக்காங்க? அபிஷேக் மனு சிங்வி. அவர் யாரும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சும்மா கொஞ்சம் ரொம்ப 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 கம்மியாக தான் அவர் வந்து காசு வாங்குவார். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா வாங்குறாரு. சும்மா ஒரு மணி நேரம் வாதாடுறதுக்கு ஒரு 30 லட்ச ரூபா காசு வாங்குறவர். அவரை வச்சு ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸ் வந்து நேற்று வந்து விசாரணைக்கு வந்திருக்கு. ஜட்ஜு ரொம்ப அருமையாக பேசியிருக்காரு வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம நீதிமன்றங்கள் இன்னும் உயிர்ப்போடு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறதுக்கான நேற்று ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஜட்ஜ்மெண்ட்டு சொல்ல முடியாது, விவாதங்கள் போயிட்டுருக்கு. அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு 2 நீதிபதிகள். அந்த நீதிபதி யாருன்னா, நீதிபதிகள் சஞ்சீவ் கன்னா, திபங்கர் தத்தா. இந்த 2 பேரும் தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதையும் நான் பேப்பரில் இருக்குது, அதை உங்களை படித்து காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பேசுவோம். நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அது மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாட்டு மக்களுக்கு என்ன செய்கிறாரோ இல்லையோ தெரியாது, ஆனால் பல விஷயங்கள் ஈடுபடுறாருன்னு வச்சுக்கோங்க. அதாவது கார் ரேஸே இந்தியாவில் வந்து எப்பயாவது ஏதோ எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இருக்கார், எனக்கு தெரிஞ்சு கார் ரேஸில் வந்தவர்னு சொல்லிட்டு நான் தமிழ்நாடு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கார் ரேஸ் பண்ணி எப்பயும் எனக்கு தெரியும், இருங்காட்டுக்கோட்டைன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே நடக்கும். ஆனால் இவர் புதுவிதமாக கட நேரத்தில் சொல்லுவாங்க. அந்த இவர் சொல்லியிருப்பார், கவுண்டமணி அவர்கள் சொல்லுவார், கட நேரத்தில். உங்களுக்கு தெரியும் கட நேரத்தில் சொன்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும், எங்கே உட்காந்துருப்பாங்க. அதில் அவருக்கு முளைச்சிருக்கு. என்ன முளைச்சிருக்கு? இது மாதிரி பவுட் ரோடில் நம்ம கார் ரேஸ் நடத்தலாம், அதுக்கு ஒரு 42 கோடியை செலவு பண்ணலாம் அப்படின்னு எங்கே உட்காரும்போது அதை யோசிச்சிருப்பாரு, நமக்கு தெரியல வச்சுக்கோங்க. இது மாதிரி காசை எப்படி கரியாக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. தவிர நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பேப்பரில் பார்த்தோம், சட்டசபையில் கூட ஒருத்தர் பேசினார், கள்ளக்குறிச்சி பக்கத்தில் குழந்தைகள் வந்து படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் இல்லை, மரத்தடியில் உட்காந்து கிளாஸ் நடக்குது, கலெக்டர் ஆஃபீஸ் வந்து ஸ்கூல் வச்சுருக்காங்க, ஸ்கூலில் இருக்க பசங்கள்லாம் இதில் மரத்தடியில் உட்காந்து படிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருந்துக்கிட்டு இவர் என்ன நடத்துகிறாரா, கார் ரேஸ் நடத்த போகிறாராம் 42 கோடியை காலி பண்ணி. ஏன்னா அந்த இதை அந்த ஸ்கூல் பசங்களுக்கு ஒரு ஸ்கூலை கட்டி கொடுக்குறது, அது கூட வக்கு இல்லை. இங்கே வந்து கார் ரேஸ் 42 கோடிக்கு நம்ம அமைச்சர் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அதுவும் நான் அதை நடத்தியே தீருவோம். அது மழை பெஞ்சு ஏதோ ஆகி அது காணாமல் போச்சு வச்சுக்கோங்க, அதை தள்ளி வச்சுருக்காங்க. இப்போ அதை கூட கேன்சல் பண்ணல, தள்ளி வச்சுருக்காங்க. இந்த ஜூன் ஜூலை மாதத்தில் நாங்கள் நடத்துவோம் அப்படின்றாங்க. அடுத்து இன்னொரு விசேஷம் இப்போ தான் உனக்கு திறந்து வச்சார். யார்? நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் இந்த மெரினா பீச் சமாதியில் ஒன்று திறந்து வச்சார். அது பேர் சமாதி தான், கருணாநிதி சமாதியை திறந்து வச்சார். என்ன சமாதி? நமக்கு தெரியும் சமாதினா ஏதோ ஒரு இருக்கும், மக்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி பிரார்த்தனை பண்ணுவாங்க, நம்ம மக்கள் பண்ணுவாங்க, எல்லாம் தெரிய வச்சுக்கோங்க. ரொம்ப கம்மியாக ஒரு செலவு. எவ்வளோ சொல்கிறாங்க? ஒரு 80 கோடிப்பா. 80 கோடிலாம் ஒரு காசா? அந்த செலவில் ஒரு மணிமண்டபம். அது என்ன மணிமண்டபம் கட்டுறதுன்னு தெரியல எனக்கு. பசங்களுக்கு ஸ்கூல் இல்லை, படிக்கிறதுக்கு பாட புத்தகம் இல்லை, காலில் போகிறதுக்கு செருப்பு இல்லை, போர்டு இல்லை, இவ்வளவு இல்லை. ஆனால் இவங்களுக்கு மணிமண்டபம் கட்டணும்.
அடுத்தது திமுக வந்தால் முக்கியமாக ஒன்று பண்ணுவாங்க தெரியுமா உங்களுக்கு? 2 விஷயம் முக்கியமாக பண்ணுவாங்க. ஒன்று பூங்கா கட்டுறது, 2வது சாக்கடையை நோண்டுறது. சாக்கடையை நோண்டினாதான் எவ்வளோ நோண்டினாலும் தெரியாது, எப்படி நோண்டினாலும் தெரியாது. அடையார் சாக்கடை நோண்டுறதுக்கு அடையாரை சுத்திகரிப்பு பண்ண போகிறாங்களாம். அடையார் ரிவரை கொஞ்சமாக செலவு பண்ணி ஒரு 1500 கோடி. அப்புறம் இன்னொன்று என்னது, பூங்கா கட்டுறேன். முதல்ல வந்தவொடனே நம்ம நேரு மாமா கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம ஊரில் ஒரு நேரு மாமா இருக்கார், திருச்சியில் ஒரு நேரு மாமா இருக்கார். அந்த நேரு மாமா என்ன சொன்னார், வந்தவொடனே 2000 கோடி ரூபாயில் பூங்கா கட்டுவோம். பூங்கா கட்டினா தான் என்ன செலவு பண்ண எதுக்குமே கணக்கு தேவையில்லை, அதை அப்படியே கொட்டலாம். 50 கோடியை செலவு பண்ணி 500 கோடி காமிக்கலாம். பூங்கா கட்டுறேன். நம்ம பூங்கா தரதில் மன்னர்கள் வந்து நம்ம திமுக காரனுங்க. பூங்கா கட்டுறது, சாக்கடை நோண்டுறது, அப்புறம் அந்த பில்டிங் கட்டுறது அப்படின்னு சொல்லியே கொள்ளையடிக்கிறதுல 1ஆம் நம்பர் கொள்ளையடிக்கிறது. இந்த 3 விஷயம். அடுத்து ரோடு போடுறது. ரோடு போடுறாங்களா இல்லையா, ரோடு போடுறேன்னு சொல்லிட்டு எடுத்து போடுவானு காசை. நமக்கு தெரியும் இதெல்லாம். ஆனால் ஸ்கூலுக்கு வந்து எதுவுமே இருக்காது. ஸ்கூலோட பட்ஜெட் இந்த வருஷம் எவ்வளோ? 44,000 கோடி 48,000 கோடியாக போட்டிருக்காங்க. அதில் பாதி சம்பளம் போயிட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க இவங்க, என்ன பண்ணுறாங்க? ஏதோ புதுசாக பில்டிங் கட்டிருக்காங்களா ஸ்கூலுக்கு? ஏதாச்சும் ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த லட்சம் ஏதோ ஓடிட்டு இருக்கு. இதில் இப்படி ஒரு கேஸ். அதில் வேற இவர் சொல்லுகிறார், நான் திராவிட மாடல் ஆட்சி தருகிறேன், நாங்கள் திராவிடர்கள், நாங்கள் சனாதனத்தை ஒழித்தே தீருவோம் அப்படின்னு சொல்கிறவர் கோர்ட்டில் போய் என்ன சொல்லியிருக்காரு? அவர் மனுஷங்க அதை படிப்போம். இப்போ நம்ம அவர் போய் என்ன வாதாடுறாரு அப்படின்றத நம்ம, அவர் என்ன வாதாடினாரு, எக்ஸாக்டாக என்ன பேசினாரு அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் அவரோட வக்கீல் அபிஷேக் மனு சிங்வி, அவர் யாரு? சுமாராக ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 20 லட்சம் 30 லட்சம் ஃபீஸ் வாங்குறவர். அவர் என்ன வாதாடுறாரு பார்க்கலாம். நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தின் 19 பிரிவு 1A பிரிவின் கீழ் பேச்சு மற்றும் எழுத்துரிமை மீறியுள்ளீர்கள். மேலும் அரசியலமைப்பு சட்டத்தின் 25வது பிரிவு வழங்கியுள்ள மத சுதந்திரத்தை உரிமையையும் மீறியுள்ளீர்கள். ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தில் 32வது பிரிவின்படி உச்சநீதிமன்றத்தில் நேரடியாக மனு தாக்கல் செய்யும் உரிமையை பயன்படுத்தி உள்ளீர்கள். அதாவது சட்டம் நம்ம எல்லாருக்குமே பேச்சு உரிமை கொடுத்துருக்கு, எழுத்துரிமை எல்லாமே கொடுத்துருக்கு. அதில் சட்டம் 19 1A அதில் என்ன சொல்லுது, எல்லாருக்கும் பேச்சுரிமை இருக்குது, எல்லாருமே இருக்குது, ஆனால் எல்லாமே ஒரு வரையறுக்குட்பட்டது தான் அப்படின்னு ஒரு கேஸ் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை நான் பேசி முடிச்சிட்டோம், இருந்தாலும் இங்கே எல்லா கேஸ் நடத்தியாகணும். என்ன காரணம், 5-6 ஸ்டேட்டில் கேஸை போட்டு விட்டாங்க. எல்லா கேஸும் ட்ரையலுக்கு வந்துடும். அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, சட்டம் 32ன்னு ஒரு பிரிவு இருக்குது, அந்த பிரிவின்படி அதை யூஸ் பண்ணி நேராக சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட முடியும். அந்த சட்டத்தை பயன்படுத்தி சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம மாண்புமிகு யார் மாண்புமிகு அமைச்சர், வாயிலே அடிக்கடி வரமாட்டேங்குது வச்சுக்கோங்க, என்ன சொல்கிறது, அமைச்சர் சொல்லணுமா அப்படின்ற வாய்க்கு வந்து யாரோ நம்ம தெரியும். முதலமைச்சர் அப்படின்னு சொன்னால் நமக்கு கர்ம வீரர் காமராஜ் ஞாபகம் வரும், பக்தலட்சம் அவர்களுக்கு ஞாபகம் வரும், அப்புறம் ராஜகோபாலாச்சாரி ஞாபகம் வரும். இது மாதிரி வர்ற இடத்துல அப்புறம் எம்ஜிஆர் ஞாபகம் வரும், டக்குன்னு வரணும் எம்ஜிஆர் தற்காலத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா ஞாபகம் வரும். இவர் பேர்லாம் சொல்லணுமா, வாயில் வரமாட்டேங்குது, என்ன பண்ணுறது, கஷ்டமாக இருக்குது. பார்ப்போம். அந்த சட்டத்தை பயன்படுத்தி இவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு. அதை அவர் படிக்கிறாங்க. இது மாதிரி 32 விதியின் கீழ்படி நீங்கள் வந்து கேஸ் போட்டிருக்கீங்க, உங்களுடைய பேச்சால் ஏற்பட்ட தாக்கம் குறித்து உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் பேசின பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு முதல் கேள்வி கேட்கிறார். நீங்கள் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, நீங்கள் ஒரு அமைச்சர். என்ன விளைவு ஏற்படும் என்பது தெரிந்திருக்க வேண்டும். பேசுறதுக்கு முன்னாடி என்ன பேசணும், எங்க பேசுறோம், எதுக்காக பேசுறோம், இதெல்லாம் தெரிஞ்சுட்டு பேசுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு மாண்புமிகு நீதிபதி அவர்கள் யாருக்கு சொல்றாங்க, நம்மளோட அமைச்சர் உதயநிதி அவர்கிட்ட சொல்றாங்க. நமக்கு தெரிய வச்சுக்கோங்க, மாண்புமிகு முதலமைச்சர் 2 பேப்பர் அவராச்சும் பரவாயில்லைங்க, இது மாதிரிலாம் பிரச்சனை வரக்கூடாது, என்ன பண்ணுவார், 2 பிட்டு பேப்பர் வச்சிருப்பாரு, 4 பேப்பர் இப்படி நான் படிக்கிற மாதிரியே பாருங்க, 2 பிட்டு பேப்பர் 4 பேப்பர் இப்படி படிச்சிருவார் அவர். அதை தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி கரெக்டாக இருப்பார் யாராச்சும். அது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சார், உதயநிதி சார், நீங்களும் ஒரு 4 பிட்டு பேப்பர் வச்சுக்கோங்க, அது பேப்பரை படிச்சுட்டு போங்க, அதை விட்டுவிட்டு உங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினா இது மாதிரி தான் வந்து நிற்கும். அடுத்து என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். உயர்நீதிமன்றம் சார்பில் ஆஜரான அபிஷேக் மனு சிங்வி அவர் என்ன சொல்கிறாரு, அதாவது இது மாதிரி கோர்ட்லேருந்து கேட்டாங்க, நீதிபதிகள் 2 கேள்வி கேட்குறாங்க, 19 படி நீங்கள் பேசுகிறீங்க, ஆனால் வந்து வரம்பு மீறி பேசுகிறீங்க, கேஸ் போட்டிருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க, சட்டம் 32 பயன்படுத்தி இங்கே வந்திருக்கீங்க, ஆனாலும் ஒரு அமைச்சராக இருந்துக்கிட்டு நீங்கள் இப்படியெல்லாம் பேசலாமா அப்படின்னு கேட்டதுக்கு அபிஷேக் மனு சிங்வி யார், அவர் வக்கீல், நம்ம சொல்லிட்டேன் 10 லட்சம் அவர் பேசுகிறார். அந்த பேச்சை, அவர் பேசின பேச்சு இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பேச்சை ஆதரித்தோ எதிர்த்தோ இங்கு மனு தாக்கல் செய்யவில்லை. அனைத்து வழக்குகளையும் ஒருங்கிணைத்து விசாரிக்க வேண்டும் என்று தான் கோருகிறோம். எப்படி எல்லா ஸ்டேட்லேயும் கேஸ் போட்டாங்க, தயவு செஞ்சு எல்லா கேஸையும் ஒன்றாக்கி ஒரே கேஸாக நீங்களே எடுத்துக்கோங்க
அப்படின்னு கேட்டு, அதாவது முக்கியமான சொல்றாரு, இந்த பேச்சை ஆதரித்தோ எதிர்த்தோ நாங்கள் வரல. நம்ம உதயநிதி அண்ணா அவர்கள் அமைச்சர் என்ன சொல்றாரு, நான் சனாதனத்தை ஒழித்தே தீருவோம். இதே வார்த்தையை தைரியம் இருந்தா நேரா சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஜட்ஜுக்கு முன்னாடி நாங்கள் சனாதனத்தை ஒழித்தே தீருவோம் போய் சொல்லுங்களா பார்க்கலாம், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நம்மளும் அபிஷேக் மனு சிங் என்ன போய் சொல்லிருக்காரு, இந்த வார்த்தை ஆதரித்தோ எதிர்த்தோ நாங்கள் பேசவில்லை. எதுக்கு சார் போய் காலில் ஊறீங்க? இதே டயலாக் கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லுங்களேன், தைரியம் இருந்தா நாங்கள் அழித்தே தீருவோம் அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் சொல்ல முடியல? இங்கே பேசுகிற தமிழ்நாட்டில் அதுக்கப்புறம் கேள்வி கேட்டவருக்கு கூட தைரியம் இருந்தால் பேசலாமே போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டில். ஏது அஃபிடேவிட் இப்படி தாக்கல் பண்ணுறீங்க? நாங்கள் எதிர்த்தோ ஆதரித்தோ பேசவில்லை, தயவுபடி மன்னியுங்கள், ஏதோ என்று இது வடிவேல் சொல்லுவார், ஏதோ பார்த்து போட்டு ஏதோ கொடுத்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுக்கு சார் போய் பிச்சை எடுக்கிறீங்க? அதுக்கு நீதிபதி என்ன சொல்லிட்டாரு, இதை தொடர்ந்து உயர் நீதிமன்றத்தை அணுகும்படி கூறியது. என்கிட்ட கேஸ் வந்துட்டீங்க சார், முதல்ல ஹைகோர்ட்டில் போய் கேஸை முடிங்க, அதுக்கப்புறம் இங்கே வாங்க பேசலாம் அப்படி சொல்லிட்டு கேஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஒத்தி வச்சாச்சு. இதில் வேற பெங்களூரில் இன்னைக்கா பிப்ரவரி 2ஆம் தேதி, இந்த மாதம் 2ஆம் தேதி, போன மாதம் 2ஆம் தேதி சம்மன் கொடுத்துருக்காங்க கோர்ட்டில் இருந்து. இவர் என்ன பண்ணியிருக்காரு, கோர்ட்டுக்கு போகல. யார்? நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கோர்ட்டுக்கு போகல. இங்கேருந்து அஃபிடேவிட் மட்டும் ஃபைல் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. உடனே அவர் என்ன சொல்லியிருக்காரு, அங்கே இருக்க ஜட்ஜு பெங்களூரில் கேஸை 26 தள்ளி வைக்கிறேன், சைன் போட்டது அவர் மாதிரி தெரியல, அடுத்த வாட்டி ஒரு எஸ்பி டிஎஸ்பியில் இருக்கிற ஒரு ரேஞ்சில் இருக்க ஒரு அதிகாரி நேராக கொண்டு போய் அவர்கிட்ட சம்மனை கொடுத்து அவர்கிட்ட கையெழுத்தை வாங்கி எடுத்துருவாங்க, கேஸ் 26 தள்ளி வைக்கிறேன் அப்படி சொல்லியிருக்காரு. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, மாண்புமிகு அமைச்சர் அவர்களே விஷயத்தை பேசும்போது என்ன பேசுகிறோம், எதுக்கு பேசுகிறோம், எங்கே பேசுகிறோம், யார்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. இல்லாட்டி கோர்ட்டா அலைஞ்சு அப்புறம் என்ன பண்ணோம், இது மாதிரி காலில் வந்து ஏற்கனவே ஒருத்தர் காலில் வந்தார், நமக்கு தெரியும். என்ன சொன்னார், மோடி வந்து ரஃபேல் ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒருத்தர் அவர் கத்தினாரு. யார் நமக்கு தெரியும், ராகுல் காந்தி அப்படியே புலம்புனார் 2019. கடைசியில் என்ன ஆச்சு, சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு ஒரு கூட்டு வாங்கி மன்னிப்பு கேட்டு வந்தார். ஐயா இதை மன்னிச்சிருங்க, நான் பண்ணது தப்பு அப்படின்னு கேட்டதால போனா போய் தொலைதுன்னு விட்டாங்க. நீங்களும் கோர்ட்டா ஏறி மன்னிப்பு கேட்க போறீங்களா? ஏன் சார் இப்படி பண்றீங்க? மக்களை பாருங்க சார். நன்றி, வணக்கம்.